ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெல்கம் அட்ரஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வெல்கம் அட்ரஸ்னா என்ன? ஒரு ஃபங்க்ஷன், செமினார், கான்ஃபரன்ஸ் இல்ல ஏதாச்சும் ப்ரோக்ராம் நடக்கும்போது இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் அப்படின்னு வந்திருக்கிற எல்லாரையுமே வெல்கம் பண்ற மாதிரி அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்கல்ல, அதுதான் வெல்கம் ஸ்பீச் ஆர் வெல்கம் அட்ரஸ்னு சொல்றாங்க. இந்த வெல்கம் அட்ரஸ் வளவலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். 2 to 3 மினிட்ஸ்ல பேசி முடிக்கிற மாதிரி இருக்கணும். வெல்கம் அட்ரஸ்ல ஃபர்ஸ்ட் சீஃப் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணணும், அதுக்கப்புறம் மற்ற கெஸ்ட் முக்கியமானவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆடியன்ஸை வெல்கம் பண்ணணும். தென் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட்டை பத்தி யாருக்குமே தெரியலனா வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறவங்க ஆடியன்ஸுக்கு அந்த சீஃப் கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். லைக் அவங்க யாரு, அவங்க இப்ப என்ன பண்றாங்க, அவங்க என்னென்ன சாதனைலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு வெல்கம் ஸ்பீச் கொடுக்கறவங்க ஆடியன்ஸுக்கு சீஃப் கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். வெல்கம் அட்ரஸ்ல அங்க எல்லாரும் எதுக்காக கூடி இருக்காங்களோ அந்த ஈவெண்ட்டை பத்தி, அந்த ஈவெண்ட்டோடைய நோக்கத்தை பத்தி 2 சென்டென்ஸ் பேசலாம். ஆனா அந்த ப்ரோக்ராம பத்தியே ரொம்ப பேசக்கூடாது. வெல்கம் அட்ரஸோடைய நோக்கமே அங்க வந்திருக்கிற எல்லாரையுமே வெல்கம் பண்றது தான். வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறவங்க அவங்களுடைய ஸ்பீச்லயே இந்த ப்ரோக்ராம் செம்மையா இருக்கும் போலயே நம்ம கவனிக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தை ஆடியன்ஸ்குள்ள கொண்டு வர்ற மாதிரி, ஆடியன்ஸோடைய ஆர்வத்தை தூண்டுற மாதிரி வெல்கம் அட்ரஸ் இருக்கணும். வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறவங்க ரூடா பேசக்கூடாது, ரொம்ப பிளசண்டா ஃப்ரெண்ட்லி டோன்ல பேசணும். வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறவங்க ரொம்ப ஃபார்மலா பேசணும். இப்போ நம்ம எதுக்காக இங்க கூடி இருக்கோம்னா அது உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி பேசக்கூடாது, ரொம்ப ஃபார்மலா பேசணும். இதுல ரொம்ப ஜெனரலா வெல்கம் அட்ரஸ் எப்படி இருக்கணும்னு கொடுத்திருக்கேன். எக்ஸாமுக்கு என்னால ஓனாலாம் எழுத முடியாது, அப்புறம் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வெல்கம் அட்ரஸ்லாம் என்னால படிச்சு எழுத முடியாது. நான் ஒரே ஒரு வெல்கம் அட்ரஸ் தான் படிப்பேன், அது ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ்ல ஈஸியா இருக்கணும். அந்த ஒரு வெல்கம் அட்ரஸ் தான் என்ன கேட்டாலும் எழுத போறேன் அப்படின்னா நீங்க இதை படிச்சுக்கோங்க. இந்த வெல்கம் அட்ரஸ் எதுக்கெல்லாம் எழுதலாம்னா, நம்ம ஏதாச்சும் கத்துக்கிடுற மாதிரி ஈவெண்ட் நடக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் செமினார், கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப், கெஸ்ட் லெக்சர், அப்புறம் ஏதாச்சும் எஜுகேஷனல் ஈவெண்ட், தென் கம்பெனிலெல்லாம் அவங்க ஒர்க்கர்ஸோடைய டேலண்ட்டை, ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஏதாச்சும் ப்ரோக்ராம், ஈவெண்ட் நடத்துவாங்கல்ல, ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த வெல்கம் ஸ்பீச் ஜென்ரலா பொருந்தும். இந்த வெல்கம் அட்ரஸ்ல நீங்க ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கொஸ்டின் பேப்பர்ல ஸ்டேட் லெவல் ஸ்டூடெண்ட் செமினாருக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ற மாதிரி வெல்கம் அட்ரஸ் எழுதுங்கன்னு கொடுத்திருந்தாங்கன்னா, இந்த வெல்கம் ஸ்பீச்ல நீங்க இதுல இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஸ்டேட் லெவல் ஸ்டூடெண்ட் செமினாருக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன் அப்படின்னு போடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் ஸ்டூடெண்ட் செமினாரை பத்தி ஒரு 2 வார்த்தை எழுது. ஸோ இப்படி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா கொஸ்டினுக்கு ஆப்டா எழுதின மாதிரி இருக்கும். ஸோ வெல்கம் அட்ரஸ் எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் எல்லாரையும் கிரீட் பண்றோம், குட் மார்னிங் எவ்ரிவன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிற எல்லாரையும் வெல்கம் பண்றேன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சீஃப் கெஸ்ட்டை வெல்கம் பண்றோம். சீஃப் கெஸ்ட் யாருன்னு சொல்லி அவங்கள பத்தி ஒரு 2 சென்டென்ஸ் பேசுறோம். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிற மற்ற கெஸ்ட், முக்கியமானவங்க, ஆடியன்ஸ் எல்லாத்தையும் வெல்கம் பண்றோம். அதுக்கப்புறம் அங்க எல்லாரும் எதுக்காக கூடி இருக்காங்களோ அந்த ஈவெண்ட்டை பத்தி 2 சென்டென்ஸ் பேசுறோம். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்ல ஃபுல் எனர்ஜியோட கலந்துக்கிட சொல்லி ஆடியன்ஸை என்கரேஜ் பண்றோம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நம்ம வெல்கம் அட்ரஸை முடிக்கிறோம். இப்போ எனக்கு இந்த ஜென்ரலான வெல்கம் அட்ரஸ்லாம் வேண்டாம், ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் எப்படி வெல்கம் அட்ரஸ் எழுதணும்னு எனக்கு ஒரு சாம்பிள் மாடல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. நான் ஒரு 10 ஈவெண்ட்ஸுக்கு வெல்கம் அட்ரஸ் ரெடி பண்ணி அதை நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இந்த ஜென்ரல் வெல்கம் அட்ரஸையும் நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்க. யூடியூபுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பிளாகுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. Thank you. Have a nice day and don't forget to subscribe our channel.